Good morning, dear student. Now we are going to see third term syllabus. Okay, you are going to see third term syllabus. Third term syllabus in Civics Unit 1 Women Empowerment. Okay, then this lesson you will see only reduced syllabus. Okay, then woman empowerment. What is that meaning of empowerment? Empowerment means development. Development means என்ன சொல்லுவோம் முன்னேற்றம் மேம்பாடு அப்படின்னு சொல்கிறது. ஓகே, தட் உமன் எம்பவர்மெண்ட் மீன்ஸ் என்னது பெண்கள் மேம்பாடு ஆர் பெண்கள் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, தட் இஸ் உமன் டெவலப்மெண்ட் ஆர் எம்பவர்மெண்ட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் உமன் எம்பவர்மெண்ட்? So, what is the meaning of woman empowerment? That means feminism is not about making women stronger. The woman is not about making stronger. அதாவது இந்த பெண்கள் அப்படிங்கிறவங்க என்னது வலிமையானவங்க மட்டும் இல்லை, அவங்கக்கிட்ட என்ன இருக்குது, உமன் ஆர் ஆல்ரெடி ஸ்ட்ராங். அப்போ உமன் அப்படிங்கிறவங்க என்னது ஆல்ரெடி தே ஆர் ஸ்ட்ராங். ஸோ இட் இஸ் அபவுட் சேஞ்ச் த வே. அவங்களுடைய வழிகள் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க, சேஞ்ச் த வே, மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. அப்போ அவங்க ஏற்படுத்தக்கூடிய அந்த மாற்றம் அப்படிங்கிறது என்னது, த வேர்ல்டு பர்சியஸ் தட் ஸ்ட்ரென்த். அப்போ அவங்கக்கிட்ட ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் அப்படிங்கிறது யார் அறியணும், வேர்ல்டு பர்சியஸ், இந்த உலகம் உணரக்கூடிய வகையில் அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தான் என்னது அப்படின்னா உமன் எம்பவர்மெண்ட், பெண்கள் மேம்பாடு. பெண்களினுடைய ஸ்ட்ரென்த், டெவலப்மெண்ட், அவங்களோட எஜுகேஷன், தட் இஸ் அ சர்வீஸ், தென் எம்ப்ளாய்மெண்ட், தட் இஸ் இது எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா உலகமே அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறத அறிகிறதா என்னது உமன் எம்பவர்மெண்ட். ஓகே, தென் த நெக்ஸ்ட் ஒன் டாபிக் உமன் எஜுகேஷன். உமன் எஜுகேஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னா பெண்களினுடைய கல்வி. ஓகே, தென் த நெக்ஸ்ட் ஒன் டாபிக் உமன்ஸ் எஜுகேஷன். அப்போ பெண்களினுடைய கல்வி, பெண் கல்வி. ஓகே, தென் education is one of the most important means of empowering women with the knowledge, skills and self-confidence necessary to participate fully in the development process. அப்போ டெவலப்மெண்ட் ப்ராசஸ் நம்மளுடைய மேன்மை அடையக்கூடிய செயல்பாடுகள் அப்படிங்கிறதுல முழுமையாக ஈடுபடக்கூடிய பெண்களினுடைய நாலேஜ், தென் திறமை, தென் நாலேஜ் அறிவு, தென் ஸ்கில் திறமை அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் மீன்ஸ் என்னது தன்னம்பிக்கை. இது எல்லாமே முக்கியமான ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் தி எஜுகேஷன். அப்போ இது எல்லாம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது எதில் அப்படின்னா இந்த எஜுகேஷன், கல்வியில் தான். தென் த மோர் தென் 40 years ago, அதாவது 40 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்றது இந்த யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் asserted that everyone has the right to education. அப்போ மோர் தென் 40 years ago, அப்போ 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், டெக்ளரேஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னா பிரகடனம். யார், இந்த யூனிவர்சல் உலகளாவிய அல்லது பன்னாட்டு ஹியூமன் ரைட்ஸ், பன்னாட்டு மனித உரிமை அப்படிங்கிறவங்க என்ன ஒரு பிரகடனத்தை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா தட் எவ்ரி ஒன் ஹேஸ் த ரைட் டு எஜுகேஷன். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்குது, கல்வி பெறக்கூடிய உரிமை அப்படிங்கிறது உண்டு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. தென் த educating the girl child produces mothers who are educated and who will in turn educate their children, care for their families and provide their children care and support. அப்போ educating the girl child produce mothers who are educated and who will in turn educate their
their children, care for their families and provides their children care and support. அப்போ the educate the girl child, அப்போ இந்த கல்வி பெறக்கூடிய ஒரு பெண் குழந்தை அப்படிங்கிறவங்க என்ன ஆகிறாங்க, ப்ரொடியூஸ் த மதர்ஸ், அவங்க வந்து ஒரு தாயான பின்னாடி என்ன பண்ணிடுறாங்க, who are educated and who will, அவங்க வந்து ஒரு தாயான பின்னாடி என்ன ஆகிறாங்க, அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் நிட்டான் எஜுகேட் த சில்ட்ரன், கேர் ஃபார் த ஃபேமிலிஸ், அப்போ அவங்களுடைய குழந்தைகளுக்கும் அவங்களுடைய ஒரு குடும்பத்துக்கும் தான் என்ன செய்கிறாங்க, ஒரு கேர், அரவணைப்பு, ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ அண்ட் ப்ரொவைட் த சில்ட்ரன் கேர் அண்ட் சப்போர்ட், அதுக்கு மூலியமாக என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய குடும்பத்துக்கோ அவங்களுடைய குழந்தைகளுக்கு தான் ஒரு அரவணைப்பாக ஒரு ஆதரவாக இருக்கக்கூடியதாக அவங்க செயல்படுறாங்க. ஸோ the girl child need to be educated to acquire knowledge and skills needed to advance her status for social interactions and self improvement. இப்போ சோசியல் இன்டராக்ஷன்ஸ் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அப்போ ஒரு பெண் அப்படிங்கிறவங்க குழந்தைகள், ஒரு பெண் வந்து கல்வி கற்றாங்க அப்படின்னா அதனால் என்ன செய்ய முடியும், the girl child need to be educated, ஒரு பெண் குழந்தை வந்து கல்வியை கற்றாங்க அப்படின்னா to acquire knowledge, அப்போ அவங்க என்ன செய்ய முடியும், acquire மீன்ஸ் என்னது, இன்க்ரீஸ், அவங்களுடைய அறிவை வந்து என்ன செய்ய முடியும், வளர்த்துக்கிற முடியும். ஸோ தென் வளர்த்து கொள்வதற்கோ அண்ட் ஸ்கில்ஸ் நீடட் டு அட்வான்ஸ், அவங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்வதற்கும், அட்வான்ஸ் ஹர் ஸ்டேட்டஸ் ஃபார் சோசியல் இன்டராக்ஷன்ஸ், சமூகத்தில் அவங்க ஒரு தகுதியான அந்தஸ்தை பெறுவதற்கும், அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அது மட்டும் கிடையாமல் அவங்களுடைய ஒரு திறனை வந்து மேம்படுத்தி கொள்வதற்கும், இது வந்து எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ கல்வி அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெண்களுக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒன்று. ஓகே, the next one, okay, the next one topic, the unmatched importance of female education. Unmatched importance of female education, அதாவது பெண் கல்வியினுடைய ஒரு அன்மேட்ச்னா என்ன சொல்லுவாங்க, மேட்ச் ஆகாமல் சமமற்ற அப்படின்னு சொல்ல முடியாது, தட் மீன்ஸ் அப்போ பெண் கல்வியினுடைய ஒரு இணையற்ற முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் மீன்ஸ் என்னது, முக்கியம். அப்போ பெண் கல்வியின் ஒரு இணையற்ற முக்கியத்துவங்கள் என்னென்ன, the first one, increased literacy. இன்க்ரீஸ் லிட்ரேசி மீன்ஸ் என்னது, கல்வி அறிவு, லிட்ரேசி மீன்ஸ் என்னது, கல்வி. ஓகே, அப்போ இன்க்ரீஸிங் மீன்ஸ் அதிகரித்தல், அப்போ கல்வி அறிவு அப்படிங்கிறது என்னது, அதிகரித்த கல்வி அறிவு. தென் ஃபார் ஆஃப் த illiterate youth across the globe nearly 63% are female. அப்போ லிட்ரேட் யூத் அக்ராஸ் த குளோபல், உலக அளவில் கல்வி அறிவு அற்றவங்க அப்படிங்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னா தி யூத் அக்ராஸ், கல்வி அறிவு அற்ற இளைஞர்களில் பார்க்குறோம் அப்படின்னா நியர்லி மீன்ஸ் அது ஏறத்தாழ. ஓகே, அப்போ நியர்லி 63% ஆர் ஃபீமேல், அப்போ 63% அப்படிங்கிறவங்க யாராக இருக்கிறாங்க கல்வி அறிவு இல்லாமல், அப்போ பெண்கள் தான் வந்து 63% காணப்படுறாங்க. ஸோ ஆஃபரிங் ஆல் சில்ட்ரன் எஜுகேஷன் வில் ப்ரூவ் ஆஃப் லிட்ரேசி ரேட்ஸ் புஷ்ஷிங் ஃபார்வர்ட் டெவலப்மெண்ட் இன் ஸ்ட்ரகிளிங் ரீஜியன்ஸ். அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆல் சைல்ட்ஸ், எல்லா குழந்தைகள் அப்படிங்கிறவங்களுக்கும் என்ன பண்ணப்படுறாங்க, ஆல் சில்ட்ரன் எஜுகேஷன் வில் ப்ரூஃப் ஆஃப் லிட்ரேசி. அப்போ எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி வந்து என்ன செய்யப்படணும், வழங்கப்படணும். அப்போ தான் என்ன செய்யப்பட, புஷ்ஷிங் ஃபார்வர்ட் டெவலப்மெண்ட் இன் ஸ்ட்ரகிளிங் ரீஜியன்ஸ். அப்போ தான் வந்து நாடு வந்து என்ன செய்யப்படும், ஒரு ஸ்ட்ரகிளிங் ரீஜியன்ஸ், ஒரு பின்தங்கிய நாடுகள் அப்படிங்கிற நிலைமையில் இல்லாமல் ஒரு டெவலப்மெண்ட் ஃபார்வேர்டு, ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாடாக காணப்படும். தென் த செகண்ட் ஒன், ஹியூமன் டிராஃபிக்கிங். ஹியூமன் டிராஃபிக்கிங் மீன்ஸ் என்னன்னா, டிராஃபிக்கிங் மீன்ஸ் என்ன, மீன்ஸ் தட் கடத்தல் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அப்போ ஹியூமன் டிராஃபிக்கிங் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஆள் கடத்தல். தென் உமன் ஆர் மோஸ்ட் வல்னரபிள் டு
trafficking when they are under-educated and poor, according to the United Nations Inter-Agency Project on Human Trafficking. அப்போ இந்த ஹியூமன் டிராஃபிங் ஆள் கடத்தல் அப்படிங்கிறத இந்த டிக்ளரேஷன் ஆஃப் தி யுனைடெட் நேஷன்ஸ் அப்போ ஐக்கிய நாடுகள் வந்து பிரகடனத்தில் வெளியிடப்படுறாங்க. என்ன அப்படின்னா இந்த இன்டர் ஏஜென்சி ப்ராஜெக்ட். இந்த இன்டர் ஏஜென்சி ப்ராஜெக்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா இடைமுகமை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்டர் மீன்ஸ் என்ன அப்படின்னா இடையேல். இப்போ பிட்வீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, குளோப் அண்ட் வேர்ல்டு. பிட்வீன் த குளோப் அண்ட் வேர்ல்டு. இப்போ உலகத்துக்கும் உருண்டைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்டர் மீன்ஸ் என்ன அப்படின்னா இடையே அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. அப்போ இன்டர் ஏஜென்சி ப்ராஜெக்ட் அப்போ இடைமுகமை திட்டம் அப்படிங்கிறதுல இந்த ஐக்கிய நாடுகள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங்ஸ் இந்த ஆள் கடத்தல் அப்படிங்கிற முறையை வெளிப்படுத்துகிறாங்க. அவங்க எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா இந்த உமன் ஆர் மோஸ்ட் வல்னரபிள் டு டிராஃபிக்கிங் when they are under educated and poor. அதாவது இந்த பெண்கள் அப்படிங்கிறவங்க என்ன செய்யப்படுறாங்க, கல்வியறிவு அற்றவங்களாகவும் ஏழையான குடும்பத்தை சேர்ந்தவங்கள தான் வந்து என்ன செய்யப்படுறாங்க, படிப்பறிவு இல்லாதவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத யார் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி ப்ராடக்ட் ஆர் டிக்ளரேஷன் வெளிப்படுத்தினாங்க. ஸோ த்ரூ ப்ரொவைடிங் யங் கேர்ள்ஸ் வித் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸ், human trafficking can be significantly undermined. அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க, through providing young girls with opportunities. அப்போ அதுதான் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா இளம் பெண்கள் அப்படிங்கிறவங்களுக்கு தென் ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸ் இந்த அடிப்படை திறன்கள் அப்படிங்கிறதும் தென் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுடைய வாய்ப்புகள் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யப்படுறாங்க, அந்த இட் இஸ் நாட் ஹியூமன் டிராஃபிக்கிங்ஸ். அப்போ ஆள் கடத்தல் அப்படிங்கிறத இங்கே என்ன செய்யப்படும், டிக்ரீஸிங் அப்போ குறைக்கப்படும். இவங்களுக்கு கல்வி அறிவை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்போ இந்த மனிதர்களுடைய ஆள் கடத்தல் அப்படிங்கிறது வந்து என்ன செய்யப்படும், டிக்ரீஸிங் குறைக்கப்படும். ஓகேயா, அப்போ த்ரூ ப்ரொவைடிங் யங் கேர்ள்ஸ் வித் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்போ இளம் பெண்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த வாய்ப்புகள், ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸ் அடிப்படை திறன்கள் இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ஹியூமன் டிராஃபிக்கிங் கேன் பி சிக்னிஃபிகன்ட்லி அண்டர்மைண்ட் மீன்ஸ் அது டிக்ரீஸிங் குறைக்கப்படும். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒன் டாபிக் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ். பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் மீன்ஸ் பிரதிநிதித்துவம். ஓகே, அரசியல் பிரதிநிதித்துவம். Then across the globe women are underrepresented the voters and restricted from political involvement. So across the globe women are underrepresented and voters restricted from political involvement. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படிங்கிறவங்க யாராக இருக்காங்க, ஒரு ஓட்டர்ஸ். தேர் ஆர் ஓட்டர்ஸ், அவங்க வந்து ஒரு வாக்காளர்களாக இருக்கிறாங்க. ஸோ the United Nations Women Programs on Leadership and Participation suggest that civic education, training and all around empowerment will reduce this gap. அப்போ என்ன குறிப்பிடுறாங்க, இந்த யுனைடெட் நேஷன்ஸ் உமன் ப்ரோக்ராம்ஸ் இந்த ஐக்கிய நாடுகளினுடைய பெண்களுக்கான தலைமை அப்படிங்கிறதனுடைய பற்றியும் ஐக்கிய நாடுகளினுடைய பெண்களுக்கான அதான் லீடர்ஷிப் பெண்களுக்கான தலைமை அண்ட் பார்ட்டிசிபேஷன் சஜஸ்ட் தட் சிவிக் எஜுகேஷன் பெண்களுக்கான தலைமை அண்ட் பங்கேற்பு அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆய்வு நடத்தினாங்க. ஓகே, தட் ஆய்வு நடத்திட்டு அதில் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா பெண்களுடைய இந்த பொலிட்டிக்கல் ரிஸ்ட்ரிக்ஷன் அவங்களுடைய ஈடுபாடு, அதாவது இந்த பொலிட்டிக்கல் அரசியல் ஈடுபாடு அப்படிங்கிறதும் என்ன செய்யப்படுறாங்க, தட் இஸ் டிராஃபிக்கிங் இந்த அரசியல் ஈடுபாடு அப்படிங்கிறதும் டிராஃபிக்கிங் கடத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க, பெண்களுக்கான கல்வி அப்படின்னு சிவிக் எஜுகேஷன் மீன்ஸ் என்னது, குடிமை கல்வி. ஓகே, அப்போ அந்த பெண்களுக்கான சிவிக் எஜுகேஷன் குடிமை கல்வி அப்படிங்கிறதும்
ட்ரைனிங் பயிற்சி, இந்த குடிமை பயிற்சி அப்படிங்கிறதும் ஆல் அரவுண்ட் எம்பவர்மெண்ட் வில் ரெடியூஸ், அனைத்து விதமான டெவலப்மெண்ட், இந்த மேம்பாடு அல்லது முன்னேற்றம் அப்படிங்கிறதும் என்ன செய்யப்படலாம், வில் ரிடியூஸ் திஸ் கேப், அதெல்லாம் வந்து உடைத்தெறியப்படலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. எதை கொடுத்தா, எஜுகேஷன் கல்வியை கொடுத்தா இது எல்லாமே வந்து உடைத்தெறிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. தென் த நெக்ஸ்ட் ஒன் டாபிக் த்ரிவிங் பேபிஸ். த்ரிவிங் பேபிஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா வளரும் குழந்தைகள். த்ரிவிங் மீன்ஸ் என்னது, வளர்றது, பேபிஸ் மீன்ஸ் குழந்தைகள், அப்போ வளரும் குழந்தைகள். அக்கார்டிங் டு த யுனைடெட் நேஷன்ஸ் கேர்ள்ஸ் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ், children of educated mothers are twice as likely to survive post the age of 5. அப்போ according to the United Nations Girls Education Initiative, அப்போ என்ன குறிப்பிடுறாங்க, அக்கார்டிங் டு தி யுனைடெட் நேஷன்ஸ், இந்த குழந்தைகளினுடைய வளரும் குழந்தைகள் அப்படிங்கிறத பற்றி ஐக்கிய நாடுகள் வந்து என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, ஐக்கிய நாடுகளினுடைய கேர்ள்ஸ் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ், அப்போ பெண்களுக்கான கல்வி முனைப்பு நிறுவனம் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடுறாங்க. என்ன குறிப்பிடுறாங்க, அதாவது குழந்தைகளுடைய கல்வி அறிவு பெறாத தாய்மார்கள் அப்படிங்கிறவங்க என்ன செய்கிறாங்க, குழந்தைகளோட ஒப்பிடும் பொழுது எத்தனை மடங்கு இருக்கிறாங்களா, ட்வைஸ் அஸ் லைக்லி. அப்போ கல்வியறிவு பெறாத குழந்தைகளினுடைய தாய்மார்களை குழந்தைகளோட ஒப்பிடும் பொழுது 2 மடங்கு வந்து கல்வியறிவு பெறாதவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. தென் த நெக்ஸ்ட் ஒன் டாபிக் லேட் ஆஃப் மேரேஜ். லேட் ஆஃப் மேரேஜ் மீன்ஸ் என்னது, காலம் கடந்த திருமணம் அப்படின்னு சொல்லும் இல்லையா, தட் மீன்ஸ் லேட் ஆஃப் marriage. Then, as suggested by the United Nations Population Fund in underdevelopment countries. As suggested by the United Nations Population Fund in underdeveloped countries. அப்போ underdeveloped means என்னது, பின்தங்கிய நாடுகள் அப்படிங்கிறதுல என்ன செய்யப்படுறாங்க, பாப்புலேஷன் ஃபண்ட், ஐக்கிய நாடுகளினுடைய மக்கள் தொகை ஃபண்ட் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொகை, ஓகே, நிதி அப்படின்னு சொல்கிறது, ஃபண்டு மீன்ஸ் நிதி. அப்போ இந்த ஐக்கிய நாடுகளினுடைய மக்கள் தொகை நிதி அப்படிங்கிறதுனுடைய பரிந்துரையின்படி அண்டர் டெவலப்ட் கண்ட்ரீஸ், இந்த பின்தங்கிய நாடுகள் அப்படிங்கிறது 1 in every 3 girls is married before reaching the age of 18. அப்போ அதுக்குரிய என்ன குறிப்பிடுறாங்க, இந்த 3ல் 1 பெண் குழந்தை அப்படிங்கிறவங்களுக்கு என்ன ஆகுது, கம்ப்ளீட்டட் தி 80 years, 18 வயதுக்கு உள்ளாடியே என்ன பண்ணிடுறாங்க, அவங்கள மேரீடு பிஃபோர் ரீச்சிங் தி ஏஜ் ஆஃப் 18. அப்போ 18 வயது முடியும் முன்னாடியே உங்களுக்கு என்ன கொடுத்துட்றாங்க, திருமணத்தை நடத்திடுறாங்க. ஸோ இன் அ ரீஜியன் வேர் அ கேர்ள் ரிசீவ்ஸ் 7 or more years of education, the wedding date is delayed by 4 years. அதனால் அவங்களுக்கு என்ன ஆயிடுது, இந்த இப்போ உங்களுக்கு சீக்கிரத்திலே அவங்கள திருமணம் பண்ணிடுறதுனால 7 அல்லது அதுக்கு மேற்பட்ட வருடங்கள் அப்படிங்கிறத அவங்களால என்ன செய்ய முடியல, படிக்கிறாங்க. ஆனால் படித்தாலும் அவங்களுடைய திருமண ஆண்டுகள் அப்படிங்கிறது 4 ஆண்டுகள் வரை என்ன செஞ்சிருது, தள்ளி போயிடுது அப்படிங்கிறத வந்து யுனைடெட் நேஷன்ஸ் வந்து குறிப்பிடுறாங்க. ஓகே, அப்போ இந்த பெண்களுக்கு வந்து என்ன பண்ணிடுறாங்க, 18 years கம்ப்ளீட் ஆக முன்னாடியே என்ன பண்ணிடுறாங்க, தே மேரிட், அவங்க என்ன பண்ணிடுறாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ இன் அ ரீஜியன் வேர் அ கேர்ள் ரிசீவ் 7 or more years of education, அதனால் அவங்களுடைய கல்வியறிவு அப்படிங்கிறது 7 ஆண்டுகள் என்ன ஆகுது, தள்ளி போயிடுது. ஓகே, ஸோ அப்படின்னு சொல்லி யார் குறிப்பிடுறாங்க, இந்த யுனைடெட் நேஷன்ஸ் வந்து குறிப்பிடுறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இன்கம் பொட்டன்ஷியல் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்க, பவர், சக்தி அப்படின்னு சொல்லலாம். அதாவது பவர் டு கெட் இன்கம், வருமானம் பெறுவதற்கான ஆற்றல் அல்லது வருமானம் பெறுவதற்கான ஒரு சக்தி அப்படிங்கிறத குறிப்பிடக்கூடியதான் பொட்டன்ஷியல். இன்னொரு இதுன்னு சொல்லலாம் சாத்தியம் அப்படின்னு கூட சொல்லலாம், வருமானம் பெறுவதற்கான சாத்தியம். ஸோ இந்த எஜுகேஷன் ஆல்சோ இன்க்ரீசஸ் எ உமன்ஸ் ஏர்னிங்
capabilities. அப்போ education also increase the woman earning capabilities. earning means என்னது, சம்பாதித்தல். அப்போ பெண்கள் சம்பாதிப்பதற்கு திறன்களை வளர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா education. Then according to the United Nations Educational, Scientific and Cultural Organization, a single year of primary education has shown to increase a girl's wages later in life by 20%. ஸோ இந்த யுனைடெட் நேஷன்ஸ் அப்போ இந்த ஐக்கிய நாடுகளினுடைய கூற்றுப்படி கல்வி அப்படிங்கிறது என்னது, ஒரு பெண்களினுடைய இன்கம்மை ஈற்றக்கூடிய ஸ்கில், இன்க்ரீஸ் இந்த ஸ்கில். அப்போ ஒரு பெண்ணினுடைய வருமானத்தை ஈற்றக்கூடிய திறனை அது வளர்க்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் த ப்ரைமரி எஜுகேஷன் ஹேஸ் ரோன் டு இன்க்ரீஸ் எ கேர்ள்ஸ் வேஜஸ். இந்த ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது ஒரு பெண்ணினுடைய வருமானத்தில் லேட்டர் இன் லைஃப் பை 20%. அப்போ ஒரு பெண்ணினுடைய வருமானத்தில் 20% என்ன செய்யப்படுது, ஹெல்ப் டு இன்க்ரீஸ், அதிகரிப்பதற்கு அது உதவுகிறது. இது ப்ரைமரி எஜுகேஷன். ஓகே, த ப்ரைமரி எஜுகேஷன் இட்ஸ் ஹெல்ப் டு வேஜஸ் ஃபார் 20 wages by 20%. wages means எனது கூலி அல்லது வருமானம். அப்போ இந்த பிரைமரி எஜுகேஷன் ஒரு ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது பெண்களினுடைய பெண்களினுடைய வருமானத்தில் 20% அவங்களுக்கு கிடைப்பதற்கு என்ன செய்யுது, உதவியாக காணப்படுது. தென் ப்ராஸ்பரிங் ஜிடிபி. ஜிடிபி மீன்ஸ் என்னது, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதான் என்னது ஜிடிபி. ஓகே, தென் ப்ராஸ்பரிங் ஜிடிபி. ப்ராஸ்பரிங் மீன்ஸ் என்னது, டெவலப்மெண்ட். ப்ராஸ்பரிங் ஆல்சோ டெவலப்மெண்ட், அதாவது எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், மேம்படுத்துதல் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்ன செய்யப்படுறாங்க, டெவலப்மெண்ட், மேம்படுத்துதல். ஸோ இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆல்சோ ரைசஸ் when both girls and boys are being offered educational opportunities. இப்போ எஜுகேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எஜுகேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், when they are getting educational opportunities, the gross domestic product is also rises. Okay, that when 10% more women attend school. When 10% more women attend school, GDP increased by 3% on average. ஓகே, அப்போ எப்போ ஒரு 10 பெண்கள் அப்படிங்கிறவங்க 10% பெண்கள் அப்படிங்கிறது கல்வி கற்றாங்க அப்படின்னா அந்த நாட்டினுடைய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்ன செய்யப்படும், 3% இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் பாவர்ட்டி பாவர்ட்டி ரிடக்ஷன். பாவர்ட்டி ரிடக்ஷன்ஸ் மீன்ஸ் பாவர்ட்டி மீன்ஸ் என்னது, வறுமை ஒழிப்பு அல்லது வறுமை குறைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பாவர்ட்டி ரிடக்ஷன்ஸ் மீன்ஸ் ஒழிப்பு ஆல் குறைப்பு. when women are provided with equal rights and equal access to education. access means என்னது சொல்லுவாங்க அப்படின்னா சொத்துக்கள் அப்படின்னு சொல்லும் இல்லையா, that means access. that அப்போ when women are provided with equal rights, சம உரிமை அப்படிங்கிறதும், that access நம்மளுடைய சொத்துக்கள் அப்படிங்கிறதுலையும் சம அளவு இருந்துச்சு அப்படின்னா, அண்ட் அக்சஸ் டு எஜுகேஷன், கல்வி கற்றால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ரைட்ஸ்லையும் ஈக்குவல் கிடைக்கும். அக்சஸ் நம்ம எல்லோடைய சொத்துக்கள், செயல்பாடுகள், இது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு சம அளவு இருந்துச்சு அப்படின்னா, கல்வி கற்றோம் அப்படின்னா இது எல்லாமே நம்மளுக்கு சம அளவு வழங்கப்படும். ஸோ தே கோ ஆன் டு பார்ட்டிசிபேட் இன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அது மட்டும் இல்லாமல் நம்ம எதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பொருளாதார செயல்பாடுகள் அப்படிங்கிறதுலையும் நம்ம பங்களிப்பு கொடுக்கலாம். ஸோ இன்க்ரீஸ்ட் ஏர்னிங் பவர் லீட்ஸ் டு ரிடக்ஷன் இன் பவர்ட்டி லெவல். ஸோ அதனால் நம்ம என்ன செய்ய முடியும், வறுமை அப்படிங்கிறத என்ன செய்ய முடியும், அதிகரித்து வரக்கூடிய இந்த வறுமை பாவர்ட்டி அப்படிங்கிறனுடைய அளவை நம்ம டிக்ரீஸ் பண்ண முடியும், குறைக்க முடியும். ஸோ த நெக்ஸ்ட் ஒன், சாவித்ரி பூலே ஆஸ் அ ட்ரெடிஷ்னல் பிரேக்கர், த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டீச்சர் அட் த ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல். அப்போ ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் என்னது, இந்த சாவித்ரி பூலே அப்படிங்கிறவங்க ஒரு பாரம்பரியத்தை, ட்ரெடிஷ்னல் மீன்ஸ் எனது பாரம்பரியம். ஓகே, அப்போ ட்ரெடிஷ்னல்
பிரேக்கர்னா யார்? உடைத்தல். அப்போ ஒரு பாரம்பரியத்தை உடைத்த முதல் பெண்களினுடைய பள்ளியில் முதல் பெண் ஆசிரியராக பணியாற்றியவங்க தான் யார் அப்படின்னா இந்த சாவித்ரி பூலே. ஸோ தென் when we talk about the girls education only, அப்போ when அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எப்பெல்லாம் டாக் அபவுட் த கேர்ள்ஸ் எஜுகேஷன், அவங்க எப்பெல்லாம் வந்து இந்த சாவித்ரி பாபுலே வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து பெண்களினுடைய கல்வியை மற்றும் பற்றி பேசுகிறாங்களோ, இஸ் ரிமெம்பர்ட் அஸ் த சாம்பியன் ஆஃப் உமன் எஜுகேஷன் இன் இந்தியா. அதாவது இந்தியாவிலேயே பெண் கல்வியை செயல் வடிவமாக்கியவங்க யார் அப்படின்னு சொல்லி, when we talk about the girls education only, Jyotirao Phule is remembered as the champion of women's education in India. அப்போ when he talked about women's education, எப்போ அவங்க பெண்களினுடைய கல்வியை பற்றியெல்லாம் ஸ்கூலில் வந்து பேச நினைக்கிறாங்களோ, அவங்க பேசும்போதெல்லாம் அவங்களுடைய நினைவுக்கு வருவவங்க யார் அப்படின்னா இந்த ஜோதிராவ் புலே. ஜோதிராவ் புலே, ஹூ இஸ் தட் ஜோதிராவ் புலே மீன்? ஜோதிராவ் புலே, ஹீ இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் சாவித்ரி புலே. இப்போ அவங்க யார்? சாவித்ரி புலேனுடைய ஹஸ்பண்ட் தான் யார்? இந்த ஜோதிராவ் புலே. ஸோ ஹீ ரிமெம்பர்ட் ஆஸ் த சாம்பியன் ஆஃப் உமன்ஸ் எஜுகேஷன் இன் இந்தியா. அப்போ இந்தியாவிலேயே பெண் கல்வியை வந்து ஒரு செயல் வடிவமாக்கியவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜோதிராவ் புலே. ஹீ இஸ் யார்? சாவித்ரி புலேஸ் கணவர், ஹஸ்பண்ட். ஓகே, அவங்களுடைய கணவர் தான் அவங்க. Then he along with this wife Savitri Phule opened the first school for girls in 1848. அப்போ 1848 he started one girls school, first girl school. ஓகே, அப்போ அவங்க 1848 he was opened one school for girls. அப்போ பெண்களுக்கான ஒரு கல்வியை வந்து அவங்க தொடங்கினாங்க. Okay, thank you my dear student. This lesson is going to finish. Then you want to study only one question for this lesson. Which one questions means? You see that I answer the following question only. Fifth question, write an essay on importance of women's education only. The fifth question only you want to study. Write an essay on importance of women's education. Okay, thank you my dear students. We will see next class.